தி இஃபெக்ட்ஸ் ஆஃப் கலிங்கா வார் அண்ட் கிங் அசோகா ஆர் ஃபவுண்ட் எதில் வந்து காணப்படுது? போன முறை சொல்லியிருந்தோம். 13th மேஜர் ராக் எடிக்ட்ல தான் கலிங்க போர் பற்றி பேசுகிறாரு. இங்கே வந்து நம்ம என்னென்ன கொடுத்துருக்குறோம்? எக்ஸ்காவேஷன் கொடுத்துருக்குறோம், நன் ஆஃப் தீஸ் கொடுத்துருக்குறோம், பில்லர் எடிக்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். அதனால தூண்கள் வெட்டு இல்லை. நான் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். அதை உங்களுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ்காவேஷன் இல்லை. ராக் எடிக்ட்ஸ், ராக் எடிக்ட்ல மெயினாக என்ன ராக் எடிக்ட்? 13th மேஜர் ராக் எடிக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். 13வது பெரும்பாறை கல்வெட்டு. And which of the following councils did the Buddhist order break into Sthaviravadins and the Mahasangikas? எந்த புத்த சமய மாநாட்டில் குட் எந்த புத்த சமய மாநாட்டில் ஸ்தாவிரவதின் மகாசங்கிகாஸ்னு புத்த சமயம் வந்து உடஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறோம். செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில். நீங்கள் இதெல்லாம் டஃப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஆனால் ஸ்டேட் போர்ட் புக்லேயே கொடுத்துருக்குறான். ஸ்தாவிரவதின்ஸ் மகாசங்கிகாஸ் பற்றி ஸ்டேட் போர்ட் புக்லேயே கொடுத்துருக்குறான். ஸோ செகண்ட் கவுன்சில். இன் இன்ஸ்கிரிப்ஷன் தி நேம் ஆஃப் தி அசோகா இஸ் ஜென்ரலி ரெஃபர் டு, எல்லா கல்வெட்டுகள்லையும் அசோகருடைய பேர் எப்படி வந்து சொல்லப்பட்டிருக்கு? தேவநம்பிய பியதசி. ஸோ அசோகான்னு எங்கே சொல்லியிருக்கு? மாஸ்கி, மாஸ்கி அப்படின்னு இதுலேயே நான் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து இங்கிலீஷில் எழுதிக்கங்க. ஏன்னா இதுலேயே அசோக் ASK இருக்கு, மாஸ்கி இல்லையா? அவ்வளோதான் விஷயம். ரைட்.